وبعد قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய பேரருளால் நாங்கள் இந்த அவனால் கடமையாக்கப்பட்ட இஷா தொழுகையை தொழுதுவிட்டு அவனுடைய மார்க்கத்தை பற்றி நாங்கள் விளங்குவதற்காக வேண்டி, படிப்பதற்காக வேண்டி நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் அதிகமாக இந்த மார்க்க விடயங்களை கற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த தூய அக்கீதாவை, இந்த தூய கொள்கையை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பரிசாக எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த அக்கீதாவிலே, அந்த கொள்கையிலே, அந்த கோட்பாட்டிலே நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஆனால் அதே போன்று நாங்கள் படித்ததை போன்று இன்னும் பலருக்கு நாங்கள் இதை எத்தி வைத்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு கூற்று, ஒரு ஹதீஸ் எங்களுக்கு ஒரு மிகவும் உண்மையிலே எங்களுடைய நிலைமையை பற்றி, மார்க்க அறிவை பற்றி ஒரு சிந்திக்க வைக்கின்றது. நாங்கள் படித்திருக்கக்கூடிய இந்த கல்வி, மார்க்கம் பற்றிய இந்த அறிவு எனக்கு பிரயோசனம் அளித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது ஒரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள். இது புகாரியிலே அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். மஸலு மா பஅஸனி அல்லாஹு மினல் ஹுதா வல் இல்ம். இந்த ஏகத்துவம் என்பதும், இந்த நேர்வழியும், இந்த குர்ஆன் சுன்னா என்ற இந்த ஒளி இருக்கின்றதே, இதை அல்லாஹு தாலா எனக்கு அருளி இருக்கின்றான். நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூமியை உதாரணமாக காட்டுகின்றார்கள். அதாவது ஒரு பூமி, அதிகமாக மலைகள் பெய்யக்கூடிய ஒரு பூமியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணமாக காட்டுகிறார்கள். அந்த பூமியை 3 வகையாக பிரிக்கின்றார்கள். முதலாவது ஒரு வகையை நபி அவர்கள் கூறும் பொழுது, கமஸலி கைஸின், அதிகமாக மழை பெய்கின்றது, அஸாப அர்தன், அந்த பூமியை, அந்த மலை, அந்த தண்ணீர் அப்படியே வந்தடைகின்றது. ஃபகான மின்ஹா தாயிஃபதன் தய்யிபதன், அதிலே அந்த பூமி அழகான முறையிலே அந்த தண்ணியை உள்வாங்கி, கபிலத்தில் மா, அப்படியே உள்வாங்கி, ஃபஅம்பதத் அல் கலஅ, நிறைய மரம் செடி கொடிகளை, எங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் அந்த பூமியினூடாக அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த தண்ணீரின் மூலமாக மரம் முளைக்க வைத்து, புட்பூண்டுகள் எல்லாம் முளைக்க வைத்து, பசுமையாக அந்த பூமி இருக்கின்றது. இதுதான் ஒரு மனிதர் இந்த குர்ஆனை, சுன்னாவை, இந்த ஏகத்துவத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக நடைமுறைப்படுத்தியவருக்கு உதாரணம். இரண்டாவது ஒரு பூமியை நபி அவர்கள் கூறும் பொழுது, வகான மின்ஹா அஜாதிப், அதாவது அம்சகத்தில் மா, இன்னும் அந்த பூமியிலே ஒரு பகுதி இருக்கின்றது, அதிலே நிறைய மழை பெய்கின்றது. ஆனால் அந்த தண்ணீர் அப்படியே அதிலே தங்கி நிற்கின்றது. ஓடையாக அல்லது கிணற்றிலே அந்த தண்ணீர் அப்படியே நிற்கின்றது, ஆறாக இப்படியே இருக்கின்றது. அதிலிருந்து விரும்பியவர்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகலாம். அதிலிருந்து விரும்பியவர்கள் எங்களுக்கு தேவையான தண்ணீரை மற்றவர்களுக்கு அது பிரயோசனம் கொடுக்கும். ஆனால் அது மற்றவர்களுக்கு பிரயோசனம் கொடுக்கும், அந்த பூமிக்கு அந்த தண்ணீரால் எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த தண்ணீரை அப்படியே தேங்க வைத்து கொள்ளும். முதலாவது சொன்ன அந்த பூமியுடைய வகை, தண்ணீரை அப்படியே உள்வாங்கி அங்கே புட்பூண்டுகள் அங்கே முளைத்து, மரம் செடி கொடிகள் முளைத்து, அதன் மூலமாக எங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இப்படியாக பசுமையாக இருக்கின்றது. இரண்டாவது பூமி தண்ணீரை எடுக்கின்றது, ஆனால் அந்த தண்ணீரால் அந்த பூமிக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. உதாரணமாக ஆறு அல்லது ஓடைகள் அல்லது கிணறு, ஆனால் அதிலே இருக்கக்கூடியவர்கள் பலர் அதிலிருந்து தண்ணீர் கொண்டு போகலாம், அதிலே பிரயோசனம் அளிக்கலாம். மூன்றாவது, இந்த இரண்டாவது இந்த பூமியை பொறுத்தவரையிலே நான் நினைக்கிறேன், எங்களில் அதிகமானவர்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது
சில நேரங்களில் இந்த இரண்டாவது வகையை சேர்ந்த அந்த ஒரு உதாரணத்துக்கு, அந்த இரண்டாவது வகையை நபி அவர்கள் காட்டியிருக்கிற உதாரணம் சில நேரத்திலே நம்மில் பலரில் பொருந்தும். ஏனென்றால் நாங்கள் மார்க்கத்தை படித்திருக்கின்றோம், குர்ஆனை படித்திருக்கின்றோம், ஹதீஸை படித்திருக்கின்றோம், அகீதாவை படித்திருக்கின்றோம். சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், எங்களுக்கு கிடைத்தவுடன் நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவோம், அடுத்தவர் கேட்கட்டும். ஆனால் அதனால் நான் பிரயோசனப்பட்டதில்லை. நான் பிரயோசனம் எடுப்பதை விட மற்றவர்களுக்குத்தான் அதை பிரயோசனமாக அப்படியே கொடுத்து விடுகின்றேன். என்னிலே எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை, என்னுடைய தக்வா அதிகரிக்கவும் இல்லை, என்னுடைய அமல்கள் கூடவும் இல்லை, மார்க்கத்தை படிக்க வேண்டிய அந்த சிந்தனை என்பது எனக்கு கூடவில்லை. ஆனால் எனக்கு கிடைப்பதையெல்லாம் நான் அப்படியே அடுத்தவர்கள் பங்கிட்டு எடுத்துக்கொள்கின்றார்கள். சில நேரத்திலே நாங்கள் படித்ததை எங்களை விட மற்றவர்கள் அவர்கள் பிரயோசனம் அடைகிறார்கள். அதிலே எப்படி அந்த தண்ணீரால் மற்றவர்கள் பிரயோசனம் அடைகிறார்களோ அதே போன்று படிக்கக்கூடிய அந்த அறிவின் மூலமாக அவர் பிரயோசனம் பெறாமல் அடுத்தவர்கள் பிரயோசனம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவது ஒரு வகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த வஅஸாப தாயிஃபத்தன் உக்ரா இன்னமா ஹிய கியான் லா தும்சிகு மாஅன் வலா தும்பிது கலான். அந்த தண்ணீர் என்றால் அது பூமி குடிக்கவும் இல்லை, அந்த தண்ணீரை அதிலே புட்பூண்டுகள் முளைக்கவும் இல்லை, அது மற்றவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை, அது வெறுமனே ஒரு பூமியாகத்தான் இருக்கிறது. இது அறவே மார்க்கத்தை பற்றிய ஒரு சிந்தனையோ அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி சிந்தனை இல்லாதவர்கள், அந்த குர்ஆன் சுன்னாவை பற்றி கணக்கிலே எடுக்காதவர்கள், அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று பேருடைய இந்த மூன்று பூமிகளை நபி அவர்கள் உதாரணமாக கூறுகின்றார்கள். இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எந்த பகுதியிலே இருக்கின்றோம்? ஒன்றோ நாங்கள் எந்த விதமான நானும் பிரயோசனப்படுத்தவில்லை, அல்லது மற்றவர்களும் பிரயோசனம் அடையவில்லை, அல்லது என்னிலே இருக்கின்றது மற்றவர்கள் மாத்திரம் பிரயோசனம் அடைகிறார்கள், நான் அதன் மூலமாக எந்த பிரயோசனையும் அடையவில்லை. எனக்கு கிடைக்கக்கூடிய அப்படியே வரக்கூடிய பயான்களை அல்லது வரக்கூடிய சிந்தனைகளை எல்லாம் நான் அடுத்தவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதா என்னுடைய வேலை, படிப்பது மட்டும்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மார்க்கம் என்பது படிப்பது தகவல் மாத்திரம்தான் என்றிருந்தால் இந்த ஜும்மா கடமைகள் எல்லாம் ஒரு காலத்துடன் நின்றுவிட வேண்டும். அந்த ஒவ்வொரு ஜும்மாவும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் அந்த அறிவு என்பதை விட அதற்கு மேலால் எதிர்பார்க்கக்கூடிய, அல்லாஹ்வினால் ரசூலினால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரயோசனம் எங்களிடத்தில் அமைய வேண்டும். அந்த பிரயோசனத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்றால், அறிவை படிப்பது மாத்திரமல்ல, தகவலை சேர்ப்பது மாத்திரமல்ல, அந்த தகவலின் மூலமாக நாங்கள் உணர்வு பெற வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆன் கூறும் பொழுது கிதாபுன் அன்ஸல்நாஹு முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்திஹி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது இந்த குர்ஆன் இருக்கிறதே, அன்ஸல்நாஹு இலைக்க, நபியை பார்த்து கூறுகின்றான், உங்களுக்கு நாங்கள் இறக்கினோம், முபாரக்குன், இது பரக்கத் செய்யப்பட்டது, லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதனுடைய அத்தாட்சிகளை ஆய்வு செய்வதற்காகவும் படிப்பதற்காகவும் என்று கூறிவிட்டு அடுத்த தொடராக வலியத்ததக்கர உலுல் அல்பாப், படிப்பவர்கள் எல்லாம், ஆய்வு செய்வர்கள் எல்லாம், விளங்குபவர்கள் எல்லாம் அதிலிருந்து பிரயோசனம் பெற்றவர்கள் அல்ல என்பதை அடுத்த அந்த சொல்லை பார்க்கும் பொழுது வலியத்ததக்கர உலுல் அல்பாப், ஆனால் சரியான புத்தி உள்ளவர்கள், அறிவுள்ளவர்களுக்குத்தான் அது உபதேசமாகும். அதை எடுக்கக்கூடியவர்கள், அதை அமல் செய்யக்கூடியவர்கள், வாழ்க்கையிலே முழுமையாக அந்த சரியாவை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அவர்கள் உண்மையான புத்தியுள்ள நல்ல அறிவுடையவர்கள் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் எங்களுக்கு கூறுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாங்கள் உண்மையிலே இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே நான் ஆரம்பத்தில் இந்த சிறப்பு, அறிவுக்குரிய சிறப்பை நான் கூறினேன். இது உண்மையிலே இந்த மஜ்லிஸை பொறுத்தவரையிலே, இந்த வகுப்பை பொறுத்தவரையிலே எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய இந்த தூய கொள்கையை பற்றி, இந்த தௌஹீதை பற்றி, இந்த அகீதாவை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடம் தான் இந்த பாடம். உண்மையிலே நாங்கள் எல்லோரும் அதாவது அகீதாவில் இருக்கின்றோம், அல்லது நாங்கள் நினைக்கின்றோம் தௌஹீத் என்ற அந்த சிந்தனை, அந்த பெயர் உள்ளவர்கள் அனைவருக்கும் சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது, அல்லது சொர்க்கம் நுழைவார்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால்
காலம் போக போக என்னவென்றால் சில நேரத்தில் எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியாத ஒன்றுதான் நாங்களும் கலிமாவை சொல்லியிருக்கின்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ். எமக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடியவர்கள், பித்அத்திலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஷிர்கிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அவர்களும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியாமல் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நாங்களும் மொழிந்திருக்கின்றோம், மற்றவர்களும் மொழிந்திருக்கின்றார்கள். முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, சில நேரத்தில் எங்களை விட மிக அழகான முறையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்றோம் என்ற போர்வையிலே எங்களை விட நிறைய தகவல்களை அவர்கள் கொண்டு வந்து வைப்பார்கள். அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் தெரியும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பது. இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ் தான் என்பது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் தெரியும். அதனால் இந்த அகீதாவை பொறுத்தவரையிலே, இந்த தௌஹீதை பொறுத்தவரையிலே நாங்கள் உண்மையிலே சற்று ஆழமாக நாங்கள் விளங்கவில்லை என்றால் சில நேரத்திலே எல்லா பண்பாடுகளும் எல்லா கொள்கைகளும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு சின்ன வித்தியாசம் தான் என்று சில நேரம் நாங்கள் நினைக்கலாம். இதற்காகத்தான் இந்த பாடம் உண்மையிலே மிக முக்கியமான ஒரு பாடம். இந்த பாடத்தை பொறுத்தவரையிலே இதிலே ஒரு நூல், முக்கியமாக அல் கவாயிதுல் அர்பாண்டு, 4 கோட்பாடுகளை கொண்ட ஒரு நூல். இது ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நூலை பொறுத்தவரையிலே, இந்த நூல் எப்படி எழுதுவதற்கு காரணம் என்னவென்றால், இமாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த காலத்திலே இருந்த ஷிர்க்குகளை பித்அத்துகளை கண்டிக்கும் பொழுது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவென்றால், நாங்களும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை தான் கூறியிருக்கின்றோம், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த லா இலாஹ அல்லாஹ் படைத்தவன் என்பதை நாங்களும் நம்பி இருக்கின்றோம், இதைத்தான் நாங்களும் நம்பி இருக்கின்றோம் என்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. இந்த நேரத்திலே தான் அவர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு கோட்பாடு, சில கோட்பாடுகளை எழுதுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகம் எப்படியான சமூகம், நபி அவர்கள் அனுப்பப்படும் பொழுது அங்கே அல்லாஹ்வை மறுத்த ஒரு சமூகம் இருந்தார்களா என்று கேட்டால் அல்லாஹ்வை மறுத்த ஒரு சமூகம் இருக்கவில்லை. அல்லாஹ்வை பற்றி முஸ்லிம்களை விட சில நேரங்களிலே அந்த காஃபிர்கள், அந்த முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை பற்றி நன்கு அறிந்திருந்தார்கள். அதனால் தான் கஅபாவை உடைக்க வரும் பொழுது கூட இந்த கஅபாவுக்கு ஒரு ரப்பொண்டு இருப்பதாக கூறினார்கள். இதே போன்று இந்த உலகத்தை படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ரிஸ்க் அளிப்பவன் எல்லாம் அல்லாஹ் தான் என்பதிலே அவர்களுக்கு எந்த சந்தேகம் இருக்கவில்லை. இந்த வானத்தை பூமியை படைத்தவன் எல்லாம் அரசாட்சி, அந்த பூமியுடைய அரசாட்சி யாரிடம் கைவசம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது என்பதிலே அவர்களுக்கு எந்த அளவு சந்தேகம் இருக்கவில்லை. ஆனாலும் அவர்களை முஸ்லிம்கள் என்ற பட்டியலிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வரவில்லை. அவர்களுடன் தான் யுத்தம் செய்தார்கள். அவர்களுடன் தான், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களுடன் தான் யுத்தம் செய்தார்கள். ஆனால் அவர்கள் விட்ட பிழை என்ன, அவர்கள் செய்த தவறு என்ன என்றால், அவர்கள் செய்த தவறு, நாங்கள் இந்த சமூகத்திலே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே என்ன விடயங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்ற பேரிலே நாங்கள் எங்கு செய்து கொண்டிருக்கின்றோமோ அதே விடயங்களைத்தான் அவர்களும் செய்தார்கள். பிஸ்மில்லா சொல்லி அறுப்பார்கள், ஆனால் அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுப்பார்கள், ஆனால் அல்லாஹ்வுக்காக அறுக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பெயர் கூறி கேட்டால் நாங்களும் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் அறுக்கிறோம், நாங்களும் பிஸ்மில்லான்னு சொல்லி தான் தொடங்குகிறோம், நாங்களும் எல்லா மஜ்லிஸ்களையும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து தான் தொடங்குகின்றோம். அப்போ அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் பெயர் கூறி அறுத்தார்களே தவிர, ஆனால் அல்லாஹ்வுக்காக அறுத்தார்களான்னு கேட்டால் இல்லை, அல்லாஹ்வின் பெயர் கூறி வேற யாருக்கும் அறுத்தாங்க. எனவேதான் அந்த இமாம் அவர்கள் இங்கே விளங்கப்படுத்தும் பொழுது, முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தை நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது, அவர்களை பற்றி படிக்கும் பொழுது, அவர்கள் எந்த கொள்கையிலே இருந்தார்கள் என்று பார்த்தால், கிட்டத்தட்ட நாங்கள் எப்படி அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கின்றோமோ அப்படித்தான் அவர்களும் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருந்தார்கள். படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன், ஒருவன், இணை துணை இல்லாதவன், இப்படியெல்லாம் அவர்களும் விளங்கி வைத்திருந்தார்கள். அவர்களுக்கும் அந்த காஃபிர்களுக்கும் அந்த முஷ்ரிக்குகளுக்கும் அந்த நேரத்திலே அந்த முஸ்லிம்களுக்கும் அந்த விஷயத்திலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்கவில்லை. ஆனால் அந்த சமூகத்தை பற்றி நாங்கள் சரியான முறையிலே விளங்கி கொண்டிருந்தால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கோட்பாடுகள், எங்களுடைய வணக்கங்கள் இவ்வாறல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நிறைய தகவல்களை எடுத்திருக்கின்றோம், நாங்கள் நிறைய படித்திருக்கின்றோம்.
அக்கீதாவிலே படித்திருக்கின்றோம், ஃபிக்ஹிலே படித்திருக்கின்றோம், குர்ஆனிலே படித்திருக்கின்றோம், ஹதீஸை படித்திருக்கின்றோம். அதனால் தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள், கைஃப பிக்கும் இதா கஸுர குர்ராஉக்கும் வ கல்ல ஃபுகஹாஉக்கும். எப்படி இருக்கும் உங்களிலே அறிவாளிகள், ஆலிம்கள் அல்லது நிறைய ரீட் பண்ணக்கூடியவர்கள், வாசிப்பவர்கள் அதிகமாகி வக்கல்ல ஃபுகஹாஉக்கும், உங்களிலே சரியான முறையிலே அதை எடுத்து சரியான முறையிலே பின்பற்றக்கூடியவர்கள் குறைவாக இருந்தார். இதனைத்தான் இமாம்கள் பிரிக்கின்றார்கள். இல்ம் என்பது வேற, அறிவு என்பது யாருக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அறிவு என்ப அந்த தகவல்களை யாருக்கும் சேர்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் உண்மையிலே அப்படியே ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காலத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைய தகவல்கள், நிறைய பயான்கள், நிறைய எந்த சோசியல் மீடியாவுக்கு போனாலும் பயான்கள். சில நேரங்களில் அதை உடனே கேட்டுவிட்டு ஓப் பண்ணக்கூடிய அளவுக்கு, அதை முழுமையாக பார்க்கவே முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு நிறைந்திருக்கின்றது என்றால் மற்றவர்களுக்கு நாங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுவோம் அல்லது நாங்கள் வைத்திருப்போம். நாங்கள் அதன் மூலமாக பிரயோசனப்பட்டிருக்கின்றோமா அல்லது என்னுடைய வணக்க வழிபாடுகளுக்கு அது எப்படி துணை செய்கிறது அல்லது எப்படி தாக்கம் செலுத்தியிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிட்டோம். அந்த பகுதி நிச்சயமாக எப்படி இருக்கும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை நபி அவர்கள் எப்படி பண்படுத்தினார்கள். தஆலோ நுமினு ஸாஅத்தன், முஆத் அதாவது சொல்லுவார்கள், வாங்க நாங்கள் கொஞ்சம் ஈமானை பற்றி புதுப்பிப்போம், ஈமானை பேசுவோம். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அஸ்ஹாபு சுஃபாவை, அந்த சஹாபாக்களை வளர்த்தார்களே அல்லாமல் வெறுமனே அவர்கள் பயான்கள் மூலமாகவோ வெறுமனே அந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக அல்லது தகவல்கள் மூலமாக அந்த சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்க்கவில்லை. அதனால் தான் எங்களுக்குரிய இந்த சமூகத்துக்கும் அந்த நபி அவர்கள் வளர்த்த சமூகத்துக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அதனால் தான் எங்களிலே இபாதத் செய்கிறோம், ஆனால் அதனுடைய தாக்கம் எங்களிலே ஏற்படுகில்லை. தொழுகின்றோம், ஆனால் அந்த தொழுகைக்குரிய அந்த தாக்கம், அந்த தொழுகை என்னென்ன விடயங்களை எல்லாம் எங்களிலே வேண்டி நிற்கின்றதோ அந்த விடயங்களை நாங்கள் செய்வதற்கு மறந்துகின்றோம். அதனால் தான் ஒருவரை நாங்கள் பார்க்கின்றோம், சில நேரத்திலே ஒரே விடயத்திலே ஒருவர் வித்தியாசமாக விளங்குகிறார், இன்னொருவர் வித்தியாசமாக அது லியத்தப்பரு ஆயாத்திகி, அவர் சிந்தித்தார், அவர் விளங்கினார். ஆனால் வலியத்ததக்கர உலுல் அல்பாப், உண்மையான அறிவாளிகள் தான் அதை சரியான முறையிலே அல்லாஹு தாலாவுடைய ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே உங்கள் ஒவ்வொருவரிடம் நீங்கள் எப்படி இந்த ஏகத்துவத்தின் பால் ஈர்க்கப்பட்டீர்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் சில நேரங்களில் தெரியாமல் இருக்கும். எப்படி என்று எனக்கே தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் நான் ஏதோ ஒரு பயானை கேட்டிருப்போம் அல்லது வேறோ இதை கேட்டிருப்போம். அது சில நேரங்களில் சுன்னாவாக இருக்கலாம் அல்லது அக்கீதாவாக இருக்கலாம், எதில் என்று எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் என்னிடத்துல அப்படி ஒரு டர்ன், அப்படி ஒரு திருப்பம் ஏற்பட்டது என்றால் ஏன் என்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் ஹிதாயத் என்பது. இதுதான் நபி அவர்களுக்கே அல்லாஹு தாலா கொடுக்காதது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்கள் நேர்வழி கொடுக்க மாட்டீர்கள். வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் நேர்வழி கொடுக்கின்றார் என்றால் அது ரசூலுடைய கையில் கூட அல்லாஹ் அந்த ஹிதாயத் என்பதை கொடுக்கவில்லை. எனவே இது அல்லாஹ்வினால் கிடைத்த ஒரு அருள். இந்த அருளை நாங்கள் முழுமையாக பாதுகாக்க வேண்டும் என்றால் கியாம நாள் வரைக்கும், எங்களுடைய மரணம் வரைக்கும் நாங்கள் இந்த தூய அகீதாவிலே, தூய கொள்கையிலே நாங்கள் மரணிக்க வேண்டும் என்றால் இது அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. இந்த ஈமான் என்பது, இந்த தௌஹீத் என்பது அடிக்கடி பேசப்பட வேண்டிய தலைப்பு. ஏன்? ஷவாஇபு ஷிர்க், எப்படியெல்லாம் நபி அவர்கள் ஷிர்க்கை பற்றி கூறும் பொழுது எந்த இடத்திலே, சில நேரங்களிலே சொல்லிலே வரலாம் அல்லது எண்ணத்திலே வரலாம் அல்லது சில செயற்பாடுகளிலே வரலாம், எப்படியும் வரலாம். இதை விட்டெல்லாம் பூரணமாக நாங்கள் ஒதுங்கி இருந்தால்தான் அந்த தௌஹீதை, அந்த ஏகத்துவத்தை எங்களால் பாதுகாக்க முடியும் என்ற விடயத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கோட்பாட்டை பற்றி கூறும் பொழுது ஒரு மனிதன் விளங்க வேண்டிய அந்த கோட்பாட்டிலே முதலாவதாக ஒரு கோட்பாடாக கூறும் பொழுது அன்தஅலம, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அன்தஅலம அன்னன், அதாவது நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்துடைய அந்த கோட்பாடுகளை சரியான முறையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த முதலாவது கோட்பாடு. எனவே இந்த கோட்பாடின் மூலமாக நாங்கள் படிப்பது என்ன என்றால் இந்த தௌஹீதுடைய வகைகளை, எந்த தௌஹீதை அவர்கள் மறந்தார்கள்,
அவர்கள் எதன் மூலமாக முஸ்லிம் என்ற பட்டியலிலே வரவில்லை என்ற விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் அவர்கள் கூறும் பொழுது ஃபைதா அரஃப்த அன்னல்லாஹ ஹலகக லிஇபாதிஹி, அல்லாஹு தஆலா உன்னை அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்தான் என்று விளங்கினால் ஃபஅலம் அன்னல் இபாதத லா துஸம்மா இபாதத்தன் இல்லா மஅ தௌஹீத், எந்த ஒரு வணக்கமும் தௌஹீத் இல்லாமல், இந்த ஏகத்துவம் இல்லாமல், கலப்பற்ற அந்த எண்ணம் இல்லாமல் அது இபாதத் என்று சொல்லப்பட முடியாது. எப்படி தொழுகை உது இல்லாமல் சுத்தம் இல்லாமல் தொழுகை இல்லையோ அதே போன்று ஷிர்க் இதிலே கலந்தால் இந்த இபாதத் என்பது முழுமையாக அந்த இபாதத்துக்களை அழித்துவிடும் என்பதாக கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது இந்த ஷிர்க்கை பற்றி நாங்கள் ஏராளமான அந்த உபதேசங்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஏராளமான விடயங்களை நாங்கள் அதனுடைய கடுமை, அந்த ஷிர்க் மன்னிக்கப்படாத குற்றம் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் மிக அழகான முறையிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த தௌஹீதுர் ருபூபிய்யா அன் தஅலம அன்னல் காஃபிரீன் அல்லதீன காத்தலஹும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது அடிப்படை என்ன? ரசூலுல்லாஹ் யாருடன், எந்த காஃபிர்களுடன் யுத்தம் செய்தார்களோ அவர்கள் முகிர்ரூன பி அன்னல்லாஹ தஆலா ஹுவல் காலிகுர் ராஸிகுல் முதப்பிர், அல்லாஹ் தான் படைத்தவன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவன் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏன் இந்த உலகத்திலே அல்லாவை மறுத்தவர்கள் என்று இருந்தால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே இருந்த ஃபிரௌன், அதுவும் கூட அவனும் கூட உள்ளத்தால் மறுக்கவில்லை, வாயால் மறுத்தான். ஏன்? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களோட பெரிய ரப்பு என்றான். பெரிய ரப்புன்னா ஏதோ இன்னொரு ரப்பு ஒன்று இருக்கிறான் என்பதை இயற்கையாக அவன் ஏற்றுக்கொண்டு இருந்தான். அதற்கு பின்னால் நம்ருத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே, இது அல்லாத அந்த காலத்திலே வந்தவர்கள் எல்லாம் அல்லாஹை பற்றி அல்லாஹ் படைத்தவன் ஒருவன் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்களிடம்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். அதை அல் குர்ஆன் கூறும் பொழுது குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மை யம்லிகுஸ் ஸம்அ வல் அப்ஸார வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யிதி வயுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய் வமை யுதப்பிருல் அம் ஃபஸயகூலுனல்லாஹ் ஃபகுல் அஃபலா தத்தகூன். இது சூரா யூனுஸ்லே 31வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறும் பொழுது குல், நபியே நீங்கள் கேளுங்கள், மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், இது யாரிடம் கேளுங்கள்? காஃபிர்களிடத்திலே. அதாவது மினஸ் ஸமாஇ வல் அர்த், இந்த பூமியிலே வானத்திலே உள்ளவர்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார்? சரி, அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார, அதாவது இந்த கேள்வி, இந்த பார்வை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். வமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி, மரணத்திலிருந்து அதாவது உயிர்ப்பிப்பதையும் அல்லது உயிரானவர்களை மரணிக்க செய்பவர்களும் யார் என்பதாக அல்லாஹு தஆலா இங்கே கேட்டுவிட்டு ஃபஸயகூலூன அல்லாஹ், அவர்கள் எல்லாம் கூறுவார்கள் அல்லாஹ் என்பதுதான் கூறுவார்கள். ஃபகுல் அஃபலா தத்தகூன், அப்போ நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டீர்களா என்றது. அதை கூட அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் அந்த இடத்திலே மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டும், அந்த சமூகம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை, மாறாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுதான் அவர்கள் விட்ட பிழை. அந்த உலூஹியா என்ற அந்த இலாஹ் என்பதை, அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால் தான் என்ன செய்கிறார்கள் என்றால், எங்களுக்கு தெரியும், விசேடமாக இந்த ஹஜ் காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஹஜ் காலத்திலே பார்க்கும் பொழுது அனைத்து வணக்கங்களும் பார்க்கும் பொழுது மினாவிலே அறுத்து பலியிட்டார்கள். இஸ்லாத்துக்கு முன்னால் ஜாஹிலியா காலத்திலே இந்த ஹஜ்ஜிலே வணக்கங்களிலே 190% வணக்கங்களை ஜாஹிலியா மக்கள் செய்தார்கள். காபா அவர்கள் நிர்வாணமாக தவாஃப் செய்தார்கள். அந்த உதஹியா என்றது அவர்கள் மினாவிலே அறுத்து பலியிட்டார்கள். அரஃபாவிலே போய் பரக்கத்துக்காக அவர்கள் தங்குவார்கள். இப்படி ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஜாஹிலியா காலத்திலே முஸ்லிம் அல்லாதவர்களால் செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதா, முதலாவது ஹஜ்ஜிலே என்ன செய்கின்றார்கள் என்றால் ஒரு ஏலான் கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மினாவிலே போய் அந்த ஏலானை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கும்படி கூறுகின்றார்கள். இன்றிலிருந்து இதற்கு பின்னால் கஅபாவை இந்த வருடத்துக்கு பின்னால் யாரும் நிர்வாணமாக தவாஃப் செய்ய முடியாது என்ற அந்த அல்லாஹ் அந்த தௌஹீதை தான் அந்த இடத்துல நிலைநாட்டுகிறார். இதற்கு பின்னால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடக்கூடாது, இதற்கு பின்னால்
காபா நிர்வாணமாக முஷ்ரிக்கீன்களால் தவாப் செய்யப்படக்கூடாது என்ற அந்த கோட்பாட்டை நிறுவிவிட்டு அது தௌஹீதை நிறுவுகின்றார்கள். மறுபக்கத்திலே ஹஜ்ஜை பற்றி கூறும் பொழுது ஹுது அன்னி மனாசிகக்கும், நீங்கள் இதுக்கு முன்னாலெல்லாம் ஹஜ்ஜெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தீர்கள், இதற்கு பின்னால் என்னிடமிருந்தே உங்களுடைய வணக்கங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சுன்னாவை பற்றி வலியுறுத்துகின்றார்கள். அப்போ முதலாவது அந்த தௌஹீதை பற்றி அந்த ஹஜ் வலியுறுத்துகின்றது. இரண்டாவதாக இதற்கு முன்னால் நீங்கள் நிர்வாணமாக நீங்கள் தவாப் செய்திருக்கின்றீர்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட்டிருக்கின்றீர்கள், இப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். இதற்கு பின்னால் செய்வதென்றால் ஹுது அன்னி மனாசிகம், நான் எப்படி ஹஜ் செய்தேனோ அப்படித்தான் நீங்களும் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதாக இந்த சுன்னாவை நபி அவர்கள் அந்த ஹஜ்ஜிலே ஏலானாக அறிவித்தலாக கொடுக்கின்றார்கள். என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வணக்கங்கள் அனைத்து வணக்கங்களை பார்க்கும் பொழுதும் கூட இந்த தௌஹீதை வலியுறுத்தக்கூடியது. இந்த தௌஹீத் என்பது இல்லாமல் நாங்கள் எந்ததான் வணக்கங்கள் செய்தாலும் கூட அந்த வணக்கம் எந்த விதமான பெருமதியும் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக முக்கியமாக இந்த இடத்திலே விளங்க வேண்டியதென்றால், ஏன் என்னிடத்திலே இந்த இபாதத்துக்குரிய ஆர்வம் அல்லது இபாதத்துக்குரிய தாக்கம் அல்லது அந்த தொழுகை உரிய முறையிலே அந்த தாக்கம் செலுத்தவில்லை என்றிருந்தால் இதற்குரிய அடிப்படை காரணம் எங்களுடைய ஈமானிலே, எங்களுடைய தௌஹீதிலே, நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த அகீதா கோட்பாட்டிலே தான் அங்கே பிரச்சனை இருக்கிறது. அந்த கோட்பாட்டிலே சரியான முறையிலே அதிலே நாங்கள் ஸ்ட்ராங்காக, அதிலே மிக உறுதியாக நாங்கள் இருந்தோம் என்றால் நிச்சயமாக அடுத்த இபாதத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக ஒரு உணர்வுபூர்வமான இபாதத்துக்களாக மாறும். அதனால்தான் அந்த பெரிய ஹஜ்ஜிலே, அவ்வளோ பெரிய வணக்கத்திலே பாருங்கள், வசதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும். உலகத்திலே இருக்கக்கூடியவர்களே ஒரு சாரார் தான் செய்கின்றார்கள், அனைவருக்கும் செய்யவும் முடியாது. அதிகமானவர்கள் ஹஜ்ஜி செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ஜிலே அனைவருக்குமான ஒரு கடமையாக அல்லாஹ் தஆலா மாற்றிருக்கின்றார். அனைவருக்கும் இஸ்லாத்தின் கடமைகளில் 5வது கடமையாக அல்லாஹ் மாற்றிருக்கின்றார். அப்படி என்றால் ஹஜ்ஜிக்கு போனவர்களுக்கு மட்டுமல்ல, முழு உலக முஸ்லிம்களுக்கும் அனைவருக்குமாக இஸ்லாத்தின் கடமை ஒன்றாக அல்லாஹு தாலா இந்த ஹஜ்ஜை ஆக்கியிருக்கின்றான். என்றால் இதற்கு முக்கிய காரணம் என்ன? அந்த இடம்தான் மிக முக்கியமாக ஒரு மாற்றம் ஏற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வணக்கம்தான் இந்த ஹஜ் என்பது. அந்த இடத்திலே தான் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும், ஈமானுக்கும் சிர்க்குக்கும், தௌஹீதுக்கும் சிர்க்குக்கும் இடையிலே ஒரு பிரிவினை, அந்த ஒரு பிரிவை நபி அவர்கள் அங்கே பிரகடனப்படுத்துகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உண்மையிலே இந்த தௌஹீதுடைய இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே இந்த கோட்பாடுகளை நாங்கள் சரியான முறையிலே கோட்பாடுகளாக விளங்கினோம் என்றால் நாங்கள் எந்த ஒரு சக்திக்கும் எங்களுடைய ஈமானிலே ஒரு அணு அளவு அசையாது. ஏனென்றால் சில நேரத்திலே நாங்கள் நல்லாக இருக்கிற நேரத்திலே, வசதியாக இருக்கிற நேரத்திலே, அல்லது நோயற்று ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்திலே எங்களுக்கு இந்த உறுதி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எப்பொழுது ஒரு நோயோ அல்லது ஒரு கஷ்டமோ அல்லது ஒரு நஷ்டமோ வருகின்றதோ அந்த நேரத்திலே தான் நாங்கள் இந்த உறுதி நாங்கள் இழப்பதற்கான ஒரு ஆரம்ப படியாக சில நேரங்கள் அது மாறலாம். அதற்குரிய மிக முக்கியமான காரணம் என்ன? சுகமாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நாங்கள் முழுமையாக கற்றிருக்கின்றோம். அதே நேரத்திலே அதை நம்பி இருக்கின்றோம். அப்படி இருந்தும் கூட சில நேரத்திலே நாங்கள் முழுமையாக இன்னொருவர் இப்படி வைத்தியம் செய்தால் அது சுகமாகும் என்று அந்த சொன்னவுடன் சில நேரத்தில் எங்களுடைய கவனங்கள் திரும்பிவிடும். அதற்குரிய காரணம் என்ன? எப்படியோ சுகமாக வேண்டும் என்பது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே தான் நாங்கள் சில நேரங்களிலே சோதிக்கப்படுவோம். எப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும், அதாவது பலா என்று வரக்கூடிய இந்த சோதனைகள் இருக்கின்றதே, இதை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றால் சோதிக்கப்படுவார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்களும் சோதிக்கப்பட்டிருக்கின்றோம், ஏதோ ஒன்றால் சோதிக்கப்பட்டிருக்கின்றோம். சிலரை நாங்கள் பார்க்கின்றோம் என்றால் அவர் எப்படித்தான் இது பண்ணாலும் அவருக்கு சுபஹ் தொழுகைக்கு தவறிவிடும், சோதனை. அவர் என்னதான் இருந்தாலும் எல்லா பாவத்தையும் முட்டாலும் கூட சில நேரங்களில் ஒரு பாவம் இருக்கும், அவற்றிருந்து என்ன செய்யாது, அது அகலாது. சில நேரத்தில் அது சில நேரங்களில் அந்த பாவம் அவற்றிருந்து அதை நான் எல்லாத்தையும் செய்கிறேன், நான் இதை மட்டும் எனக்கு தவிர்க்கலாமே. சில நேரத்தில் நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த வட்டி, இந்த தொடர்பை மட்டும், இதை மட்டும் எனக்கு என்னால் மீண்டு கொள்ளலாம் இருக்கு. இது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இதெல்லாம் சோதனைகள், ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய சோதனைகள். இன்னும் சில நேரங்களிலே முஹப்பத் அல்லது காதல் அல்லது வேற ஏதோ பிழையான தொடர்புகள், இப்படியாக ஒவ்வொன்றிலும் மனிதன் சோதிக்கப்படுகின்றான். இந்த சோதிக்கப்படும் பொழுது இது அழகான ஒரு
ஒரு போதனை மூலமாக நான் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதுகின்றார்கள் என்றால் அத்தாஉ அத்தவாஉ, நோயும் மருந்தும் என்பதாக. அதுக்குரிய மிக முக்கியமானது என்றால் ஒரு மனிதர் என்ன செய்கின்றார் என்றால் அவர் ஒரு சோதிக்கப்பட்டிருக்க ஒரு பாவத்தால் சோதிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் இமாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள். அவர் புத்தகமாக அவருக்கு பதிலை ஒரு புத்தகமாகவே எழுதுகின்றார். அதாவது அல் ஜவாபுல் காஃபி லிமன் சஅல அனித் தவாஇ ஷாஃபி. இது ஒரு பூரண என்ன செய்கிறார் அவர், அதாவது உள்ளம் சார்ந்த நோயை அப்படியே தொடங்குகின்றார். அவருக்கு ஏற்பட்ட நோய் வந்து சில நேரங்களில் அது ஒரு பிழையான தொடர்பு இதாக இருக்கலாம் என்பது பல இமாம்களுடைய கருத்து. எனவே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த புத்தகத்திலே ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய, அதாவது உள்ளத்திலே வரக்கூடிய நோய்கள், அந்த உள்ளத்திலே வரக்கூடிய நோய்களிலே முதலாவது நோயாக பேசுவது இந்த ஷிர்கை பற்றி. அதே நேரத்திலே அதன் மூலமாக சோதிக்கப்பட்டிருந்தால், ஏதோ ஒரு சோதனை மூலமாக சோதிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய மிக ஒரு மருந்து என்னவென்றால் அது துவா தான் முதலாவது மருந்து. அந்த துவாவை பற்றி பேசும் பொழுது மனிதர்கள் பல விதத்திலே துவாக்களை கேட்கின்றார்கள். உண்மையிலே மனிதர்கள் துவாக்களை கேட்கின்றனர். அல்லது பாவத்தை செய்தால் அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறுகின்றார்கள், அல்லது துவா கேட்கின்றார்கள். உண்மையிலே நாங்கள் அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்களுடைய பாவத்துடைய தாக்கத்தை இல்லாமலாக்கிவிடும் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை. நாங்கள் ஒரு நல்லெண்ணம் வைக்கிறோம், அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரு நல்லெண்ணம் தான் வைக்கிறோமே அல்லாமல் அந்த பாவத்துடைய தாக்கம் முடிந்துவிட்டது என்ற அர்த்தம் அல்ல. எனவே அவர் கூறும் பொழுது அதிலே அவர் அந்த உள்ளத்துக்கு தேவையான அந்த மருந்தை பற்றி கூறும் பொழுது முதலாவதாக அவர் பேசக்கூடிய விடயம் என்னென்றால் இந்த தௌஹீத் என்ற ஏகத்துவம் என்பதும் அல்லாஹ்வினால் அல்லாஹ்வுடைய உண்மையான அந்த அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த நம்பிக்கையும் அவனை நம்ப வேண்டிய முறையிலே நம்ப வேண்டும் என்ற விடயத்திலே இதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய நிம்மதியை தேடித்தரக்கூடியது என்ற விடயத்தை மிக அழகான முறையில் எழுதுகின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்களும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். எங்களுடைய இஸ்லாமும் எங்களுடைய ஈமானும் நாங்கள் அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டவர்களுடைய அந்த காலத்திலே இருந்த அந்த அவர்களுடைய அந்த முஸ்லிம் அல்லாதவர்களுடைய அந்த ஈமானையும் அவர்கள் கொண்டு வந்த அந்த நம்பிக்கையையும் நாங்கள் சற்று ஒப்பிட்டு பார்த்தால் சில நேரத்திலே சிலருக்கு அதற்கும் இதற்கும் அவர்களுக்கும் எங்களுக்கும் சில வித்தியாசங்கள் தெரியாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே இன்ஷா அல்லாஹ் இது போன்று பல கோட்பாடுகள், இது முதலாவது அந்த சமூகத்தை விளங்கக்கூடிய அந்த கோட்பாட்டை நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய அந்த வாரத்திலே நாங்கள் இதன் தொடரை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த 4 இது கோட்பாடுகளையும் இன்ஷா அல்லாஹ் அதாவது 2 மாதங்களில் அல்லது 2 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் இந்த புத்தகத்தை, இது ஒரு புத்தகம் அல் ஷர்ஹுல் கவாயிதுல் அர்பா என்பது இந்த புத்தகத்தை அவர் சொல்லக்கூடிய அந்த 4 அந்த கோட்பாட்டுகளையும் நாங்கள் தெளிவான முறையிலே நாங்கள் படித்து கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எண்ணங்கள், பிழையான எண்ணங்கள், சிறுக்கான எண்ணங்கள், அல்லது துஆவிலே ஏற்படக்கூடிய சிறுக்கு, இபாதத்திலே ஏற்படக்கூடிய சிறுக்கு, அல்லது வார்த்தையிலே ஏற்படக்கூடிய சில நேரங்களிலே சிறுக்கு, இவைகளையெல்லாம் நாங்கள் விட்டு உண்மையான ஏகத்துவங்களாக நிச்சயமாக எங்களால் வாழ்ந்து மரணிக்க முடியும் என்று நாங்கள் கேட்டு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு